ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது தேனி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தாங்க. வீரபாண்டிக்கு அடுத்து இதை சொல்லலாம். இப்போ நம்ம குச்சனூருக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வண்டியெல்லாம் நிப்பாட்டிடணும். ஏன்னா உள்ளே போனால் டிராஃபிக் ஆயிரும். இங்கே பார்க்கிங் வசதியெல்லாம் கிடையாதுங்க. அதனால் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே கொஞ்சம் சின்ன சின்ன சந்து தெருவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்க் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டுக்கார் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வராரு. பாருங்க, இப்போ மணி 4 மணி ஆகுது. 4 மணிக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் டைம் போக போக ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இந்தியாவிலே வச்சு மொத்தம் 3 கோயில் தாங்க இருக்குது இந்த சனி பகவான் கோயில். அதிலே ரொம்ப விசேஷமானது சுயம்பு அதுவாக இதானது இந்த குச்சனூர் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூசாரிகிட்ட கேட்டமாக்கும் அவங்க நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. இதில் வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போவாங்க. எல்லாரும் போகலாமுங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சனி பிடிச்சிருக்கு, இந்த 7.5 நாட்டு சனி என்னென்னமோ நிறைய சொல்லுவாங்க இல்லையா ஜோசியக்காரங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை, சாதாரணமாக போகிறவங்க எல்லாரும் இங்கே போவாங்க. அதேமாரி பரிகாரம் பண்ணுறதுக்கு நம்ம ஜோசியர் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார். இப்போ இந்த காக்கா எள்ளு தீபம் இதெல்லாம் வாங்கணுங்க. நாங்கள் காக்கா வாங்கியிருக்கோம். இது என்னன்னு சொன்னால், நாங்கள் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, காக்கா கொத்திருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காக்காயை வாங்கி தலையை சுற்றி நம்ம வைப்போம். இதுதான் நம்மளோட வழக்கங்கள். இங்கே அதேமாரி வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள், இப்போ வாங்கியாச்சு. காக்காவும் நெய் தீபமும் வாங்கியிருக்கோம். நெய் தீபம் எதுக்குன்னு சொன்னால் விநாயகருக்கு போட. இது தாங்க அந்த கோயில், சனீஸ்வரர் கோயில். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ போலீஸ்காரெல்லாம் இருக்காருன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். பெரிய ஃபேமஸான கோயில் தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ உள்ள நுழையிற இடத்துல நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. உள்ளேயுமே கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இது வாய்க்காலுங்க. இந்த வாய்க்காலில் தான் நம்ம கால் நனைச்சிட்டு தண்ணியை தலைக்கு இது பண்ணிவிட்டு போவோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குளிச்சுட்டு நம்ம உடுத்திருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி அந்த தண்ணியிலே விட்டுட்டு புது ட்ரெஸ் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ட்ரெஸ்ஸு இந்த பரிகாரம் பண்ண வராங்க இல்லையா, அவங்க செய்வாங்க. இது எள்ளு தீபம் போடுற இடமுங்க. இதில் எள்ளு தீபம் போடுவாங்க. அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை வாங்கி இந்த இடத்துல பொருத்தி வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம காக்கா இருக்கு இல்லையா, அது பண்ணுறது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காக்காய் எங்கள் வீட்டுக்கார் சுற்றுறாரு இல்லையா, அந்த மாதிரி 3 தடவை சுற்றி அதை கொண்டு போய் அந்த நம்ம காக்கா விடுற இடத்துல இதை உடச்சிடணுங்க. இந்த பாருங்கள், இவர் தான் அதுக்கு இன்சார்ஜ் போல் இருக்குது. அவர் அங்கே பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொரி உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். அது கண் திஷ்டி, இந்த ஓமளிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அதை கொண்டு இந்த போடுறாங்க இல்லையா மரம், இந்த மரத்துக்கு கீழே அதெல்லாம் போட்டுட்டா நம்மளுக்கு பிடிச்சிருக்க கண் திஷ்டி ஓமளிப்பு இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைங்க. அதுக்கடுத்து விநாயகருங்க. விநாயகர் கோயிலில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி. இங்கே தான் நம்ம நெய் தீபம் போட போகிறோம். இது சனிக்கிழமை 4வது வாரம்ங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் இங்கே பயங்கர விசேஷமாக இருக்குங்க. வாரம் சனிக்கிழமை இங்கே இருக்கும். ஆனாலும் ஆடி மாதம்தான் இதுக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆடி மாதத்தில் போயிடுவோம். போயிட்டு விநாயகருக்கும் விளக்கு போட்டாச்சு. எங்கள் பாப்பா விளக்கு போட்டுருச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லி. பயங்கர கூட்டமுங்க. காலையிலேருந்தே ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. விநாயகரையும் வழிபட்டாச்சு. வழிபட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். உள்ளே நம்ம இந்த பார்த்திங்களா, இதில் அந்த குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி விடுவாங்க இல்லையா, அதை பூரா அள்ளிகிட்ருக்காங்க. ஏன்னா அடுத்து அந்த தண்ணி அடுத்தடுத்தவங்க யூஸ் பண்ணணும் இல்லையா. பாருங்கள், பிள்ளைய ஃபுல்லாக குளிச்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சால் நம்மளை பிடிச்சிருக்கதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோசியக்காரர் இவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை. அதனால் செய்கிறாங்க. ஆனால் வந்துட்டு போனால் ஒரு வழி மனசுக்கும் நல்லாயிருக்கும்,
நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்களும் நடக்குங்க. உள்ளே போக முடியலைங்க. இது சனி பகவான் கோயிலுக்கு உள்ளே வந்து நம்ம போக முடியலை. ஏன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ க்யூனில் நின்று நம்ம போக முடியாது. இது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கனால நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ வந்து சனிக்கிழமை நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உள்ளே போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு வந்துடுவோம். அதனால இன்றைக்கி வந்து நாங்கள் உள்ளே போகலைங்க. வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமிகள் நிறையா இருக்கும், அதெல்லாம் வழிபட்டுட்டு கிளம்பிடுவோம். பாருங்கள் எண்ணெய் நெய் விளக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு வாங்கி பண்ணுவாங்க. ஒவ்வொரு இது சொல்லிவிடுவாங்க. இங்கே வந்து கட்டிட வேலை நடந்துகிட்ருக்குங்க. அதனால வந்து கொஞ்சம் இடம் வந்து டஞ்சனாக இருக்குது. அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்தால் வீரபாண்டி மாதிரியே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து போகிறப்ப கூட்டமே இல்லைங்க, அளவான ஆள் தான். ஆனால் இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி. சரியான கூட்டங்க. நல்ல வேளை நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு இப்போ பாப்பா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. எங்கே போனாலும் இந்த குட்டீஸ்களை அடக்க முடியாது இல்லையா, அதனால் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. இங்கே வீரபாண்டி மாதிரியே இருக்குங்க, ஆனால் இந்தியாவிலே வச்சு இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. மொத்தம் 3 தான் இருக்குது. இதுவே சனி பகவான் கோயிலுங்க. இங்கே போலீஸ்காரெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு எது இதாகிடக்கூடாது அப்படின்றக்காண்டி. இந்த இடம் வந்து நம்ம அன்னதானத்துக்கு இப்போ காக்காவுக்கு சாப்பாடு வாங்கி வைக்கிறோம், இல்லை நம்ம அந்த உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுக்கு சாப்பாடு வாங்கி ஒரு துண்டு வச்சு அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு நம்ம கொடுப்போமுங்க. அதுக்காக வேண்டி தான் அந்த இதை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்மளும் சரி நடைய கட்டுவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோமுங்க. எல்லாம் வந்து போலீஸ்காரங்க கூட்டமாக இருக்கும்போது வந்து உட்காந்துருப்பாங்க, வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ தான் வந்து மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் நல்ல வேலை முந்திட்டோம். சரி வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்தமாக்கும் பொரிகடலை வாங்குறது தாங்க எங்களுடைய வழக்கமே. அதனால 2 பொட்டணம் பொரிகடலை 30 ரூபான்னு சொல்லி 60 ரூபாய்க்கு சூடாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா அவங்களுக்கு வந்து கரும்பு ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க. அதனால பாப்பா அவங்களுக்கும் 2 கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. தேனியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். இந்தியாவிலே வச்சு இதுதான் கோயிலுங்க. மொத்தம் 3 கோயில் தாங்க இருக்குது. இது சுயம்பாக உருவான கோயிலுங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட பேர் வந்து சனி பகவான், குச்சனூர் சனி பகவான் கோயிலுங்க. ஓகேங்க, நீங்களும் வாங்க, வந்துட்டு போங்க, உங்களுக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. வீரபாண்டி திருவிழா எப்படியோ அது மாதிரி தாங்க இந்த கோயிலும். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.